ஹல்லேலூயா. உங்கள் அனைவரும் இந்த சிறப்பு ஜெப நேரத்திற்கு ஆண்டவரே இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த இருதயம், அந்த ஞானம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும்ங்கிறது நம்ம இன்னைக்கு தேவன்கிட்ட கேட்க போறோம். உண்மையிலே இதுதான் பாருங்க, தேவன் ரொம்ப அருமையா ஒவ்வொருத்தவங்களும் கேட்கிற ஜெபமா பார்க்கிறாரு. ஏனென்றால் இதுதான் ஞானம். ஞானம் என்றால் என்ன? வசனம் சொல்லுது, கர்த்தர் கீழ்ப்படிதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப அந்த கீழ்ப்படுகிற அறிவு வந்துருச்சுனாலே ஆசீர்வாதம் வந்துடும். இந்த உலகத்துல பாருங்க, இது எனக்கு இல்லை, அது எனக்கு இல்லை, அது பிரச்சனை இல்லை. வசனத்துல தேவன் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரம் ஆகிறார்கள். அப்ப அழிவு எதனால வருது? அறிவின்மை. அந்த அறிவின்மை தான் பாருங்க. அறிவுன்னா எந்த அறிவு? இந்த உலக பிரகாரமா ஏதோ புக்ஸ்ல இருந்து படிச்சு வர்ற அறிவு இல்லை, ஏதோ காலேஜ் போய் படிச்சு வர்ற அறிவு இல்லை, ஸ்கூலுக்கு போய் படிச்சு வர்ற அறிவு இல்லை, இல்லை யாரோ வயசாயிருச்சு எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்ற அறிவு இல்லை. வேதத்துல இருந்து வருகிற அறிவு, தேவன்கிட்ட இருந்து வருகிற அறிவு. இன்னும் சொல்ல போனா, இப்ப புதிய ஏற்பாடின்படி இயேசுவே நமக்கு ஞானமா இருக்கிறார், நீதியா இருக்கிறார், பரிசுத்தமா இருக்கிறாரு. அவரே அந்த மெய்யான ஞானம், அவரை குறித்த அறிவு, அவரை பிடித்து கொள்வது, அவருடைய வார்த்தைக்கு என்னென்றைக்கும் கீழ்ப்படிந்து வாழ்வது, இதுதான் உண்மையான ஒரு ஞானம். இப்படி நம்ம எத்தனை பேர் வாழ்றோம்? இந்த ஞானத்தை கேட்டு இப்ப ஜெபிக்க போறோம். ஏனென்றால் தேவன் சொல்றார் யாக்கோபு 1:5, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும் என்று சொல்றாரு. ஆகவே நம்ம இப்ப கேட்க போறோம். எத்தனை பேர் இந்த அறிவு ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க? ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 தகப்பனே. அப்பா, அந்த உலகத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை கேட்குறாங்க. ஆனால் உமக்கு பயப்படுகிற பயத்தை, உமக்கு கீழ்ப்படுகிறக்கூடிய அறிவை, அந்த உண்மையான ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க. குறிப்பாக இந்த ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க தகப்பனே. இந்த உலகத்துல ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு இந்த ஞானம் இல்லையே ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு இந்த கீழ்ப்படுதல் இல்லையே, எத்தனையோ பேர் ஆண்டவரே கீழ்ப்படுதல் இல்லாமல் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்களே. நாங்கள் ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. குறிப்பாக என்னோட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் எத்தனை தடைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அது எல்லாவற்றிற்கும் இயேசு ஒருவரே தீர்வு. அவரை பற்றி அறிவு உண்டாகட்டும், அவரை பற்றி தெளிவு உண்டாகட்டும், அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது அந்த வெளிப்பாடுகளை நிறையட்டும், அதை கீழ்ப்படக்கூடிய இருதயம் உண்டாகட்டும். இப்படிப்பட்ட ஞானத்தை அவங்க நிரப்புங்க, குடும்பத்தை நிரப்புங்க, பிள்ளைகளை நிரப்புங்க. எல்லா காரியங்களிலும் இந்த ஞானத்தை கொண்டு வெற்றி எடுக்கட்டும் தகப்பனே. இன்றிலிருந்து அப்படியான ஒரு ஞானத்தின் ஆவியானவர் உங்க மேல நீர் ஊற்றப்படுகிறீர். நன்றி இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தேவனிடத்துல கேட்கிற ஒரு அற்புதமான ஒரு ஜெபம், அதை கண்டிப்பா தேவன் இப்பொழுது உங்களுக்கு தந்துட்டாரு. ஞானத்தின் ஆவியான உங்களை வந்துட்டாரு. இந்த ஞானத்துல உங்களை நடத்த போறாரு. வெற்றி நமக்கே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமென். God bless you all. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.